ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம். ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் தான் உத்தமர்னு சொல்கிறீங்களே, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்கள் எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூமை? அமைச்சர் பெரியசாமி வீட்டில் இடி ரெய்டு நடந்திருப்பது குறித்து சுற்றுப்பயணத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். இன்றைக்கு ஊழல் என்று சொன்னா திமுக பொருந்தும் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமுலாக்கத்துறை ரெய்டு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமுலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்குல்ல. எந்த அமைச்சர்? நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிகையாளர் குறிச்சிக்கப்பா. இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு விளப்ப, அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவர் வச்சுட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தால் தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை, வெளியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்? ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம். ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் தான் உத்தமர்னு சொல்கிறீங்களே, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்கள் எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூமை? அங்கே அமலாக்கத்துறை வந்தால் அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்கள் தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமாக சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனால தான் பூட்டி வச்சிருக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.